மட்டுமே தான் முடியும். அதனால் அதில் கண்டிப்பாக கவனம் செலுத்தணும். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் லெவலை கண்ட்ரோலில் வைக்க சூப்பரான 3 பழங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல ஆப்பிளில் ஃபைபர் அண்ட் பெக்டின் அப்படிங்கிற காம்பனன்ட்ஸ் இருக்குது. அது ரத்த அளவை கட்டுப்படுத்த ஹெல்ப் பண்ணுது. இது பாடியில் இன்சுலின் செயல்பாட்டையும் அதிகரிக்குது. ஆப்பிளில் விட்டமின் சி அண்ட் பொட்டாசியம் இருக்கிறதுனால ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது. ஹார்ட்டுக்குமே ரொம்ப நல்லது. ஆப்பிள் சாப்பிட்றதுனால கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆகுது. இதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. செகண்ட் ஒன் பப்பாளியில் நிறைய நியூட்ரிஷன் இருக்குது. ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் இ, ஃபைபர், புரோட்டீன், கால்சியம், அயன்னு நிறைய இதில் இருக்குது. இதில் குறைஞ்ச கலோரியும் அதிக ப்ரோட்டீனும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, ஃபைபர் கண்டென்ட் நிறையவே இருக்குது. பப்பாளி சாப்பிட்டா சுகர் லெவலில் கண்ட்ரோலில் வச்சுக்கும். இது சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்பராக இருக்கும். பப்பாளி சாப்பிட்றதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அறவே வராது. ஸோ இது ஒரு நல்ல ஃப்ரூட்னு சொல்லலாம். அடுத்ததான் நாவல் பழம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு நாவல் பழம் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லலாம். இது ரத்த அளவை வேகமாக இன்க்ரீஸ் ஆகிறத தடுக்குது. நாவல் பழ விதைகள் சீக்கிரமாக சுகரை டிக்ரீஸ் பண்ணுது.